விஜய் அவர்களை வானவில்லா சித்தரிச்சு உதயநிதி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் நிறைய பேசுறாருங்க. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. ரெண்டு பக்கமும் பேசுறது இருக்கட்டும். பட் யார் ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்றாங்கன்றது தானே விஷயம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். வானவில் எப்பப்போ போது சொல்றது. அப்போ கூட சூரியன் கூட நைட்டு மாதிரி இது காலைல வரலையா, அந்த மாதிரி வரும் போகணும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் நிரந்தரமா ஆவார். அப்போ தெரியும். அவங்க ஸ்டார்டிங்ல எம்ஜிஆருக்கு அப்புறகு, அதுக்கு முன்னாடி அண்ணா, இவங்களுக்கு காமராஜருக்கு அப்புறகு இதே ஒரு இதை பேச்சு தானே வந்திருப்பாங்க. அவங்களே வந்திருக்கும் போது எங்கள் தளபதி எங்கள் அண்ணன் வரமாட்டாரா என்ன? கண்டிப்பாக நாங்களாம் இருக்கிற வரைக்கும் வருவார். கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. திமுக கட்டுப்பாடோட இருக்குதுங்க. எதை வச்சு சொல்றீங்க கட்டுப்பாடோட இருக்குன்னு? தலை இத்தனை வருஷமா பாக்குற மெத்தல யார் தலை செத்தா? அவங்க கம்மி மேல ஏறாங்களா இல்ல பேனர் மேல ஏறாங்களா? 26 2026 இது மேல விஜய் அண்ணாச்சி தான் இது மாதிரி நடக்குமே. அவெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. டிஎம்கே பார்க்க தானே போறீங்க. 2 வருஷம் தோத்துரும். கூட்டத்திலே உட்காந்து சரக்கு அடிச்சிருந்தாங்க. எவ்வளோ மீடியாலாம் பார்த்தோம். அதை கேட்கவே இல்லை. அங்க அப்படியே பண்ணாங்க. கரெக்டாக தான் நடந்துச்சு. அவருக்கு என்ன தெரியும்? படத்துல மட்டும்தான் அவருக்கு நடிக்க தெரியும். அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன்லயும் அவர் இந்த வாட்டி வரட்டும், என்னதான் நடக்குது பார்க்கலாம். ஓகேவா? வாழ்த்துக்கள் அண்ணா. ஓகேவா? இந்த டைம் நீங்க வரணும். நான் சாமிட்டு வேண்டிக்கிறேன். ஓகேவா அண்ணா? ப்ரோ, 1 கோடி பேருக்கு முன்னாலும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சு ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு விஜய் அவர்களை தாக்கி உதயநிதி பேசியிருக்காரு. ஆமா தல, எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டே இல்ல அவங்களுக்கு. அந்த கூட்டத்தை சின்ன பண்ண முடியும். ஒரு கூட்டத்தை மட்டும் தான் காட்ட முடியும். ஓட்டே இல்ல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்டு இல்லாத வச்சுன்னா யூஸ் ஒரு யூஸும் இல்ல அவங்களுக்கு. திமுக கட்டுப்பாடோட இருக்குங்களா? ஆமா தல, ஏதாச்சும் ஒரு கூட்டத்துல ஏதாவது நடந்திருக்கா? இல்ல பேனர் மேல ஏறாங்களா இல்ல கம்பி மேல ஏறாங்களா? டீசெண்டா நடத்துறாங்க. அதான் கூட்டம். ஓகே ப்ரோ, அந்த உதயநிதி அவர்கள் டிஷர்ட் போட்டுன்னு ஒயின் ஷாப்ல போய் சரக்கு வாங்குறாங்க. மேடையில பேசுறாங்க. உதயநிதி அவர்கள் டிஷர்ட் போட்டுன்னு அங்க சேர்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க ஆப்போசிட்லயே. எந்த சேர்ல? அது எப்படி கட்டுப்பாடோட இருக்கும் தல? அதெல்லாம் கேள்வி இல்ல தல. பாக்கவே இல்லீங்களா மீடியால? நாங்க அதெல்லாம் பாக்கறது இல்ல தல. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன் தல. 16 வயசு 17 வயசு பசங்க தான் போனது. அப்ப திமுக கட்டுப்பாடு இருக்குங்களா? ஆமா தல, இத்தனை வருஷமா தல 75 வருஷமா நடத்துறாங்க கட்சியை. அவங்களுக்கு தெரியாதா கட்டுப்பாடு? அவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் அவங்க தெரியும். 75 வருஷமா இத்தனை வருஷமா பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும்ன்றீங்க? ஒரு லாஜிக்கா யோசிக்கணும் தல. டிசம்பர் 3ஆம் தேதி கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டாங்க. டிசம்பர் 3 என்ன ஃபெஸ்டிவல் வருது சொல்லுங்க தல. நீங்க தலையாட்ட கூடாது. டிசம்பர் 3 என்ன ஃபெஸ்டிவல்? அன்னைக்கு கார்த்திகை தீபம். அன்னைக்கு காவல்துறை எங்க இருப்பாங்க? கோயில்ல பாதுகாப்பு தரணும். இவருக்கு பாதுகாப்பு தர முடியுமா? அடுத்த நாள் டிசம்பர் 4 அன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல். அடுத்த நாள் டிசம்பர் 6 கேட்டாங்க. டிசம்பர் 6 என்ன தினம்? ஆனா மத்த கட்சிலாம் இருத்தல. டிசம்பர் என்ன? விஜய் மட்டும் தான் பல்வேறு காரணம் சொல்றாங்க. அவர் ஆக்டர் தல. அவரை பார்க்க கூட்டம் வருவாங்க. ஆனா அரசியல் கூட்டம் இல்ல. அது ரசிகர் கூட்டம் தான். அது அரசியல் கூட்டம் தான். என்ன தல? அரசியல் கூட்டம் தல. அது அவர் ஆக்டர் இல்லையா? அவர் ஒரே ஒரு படம் தான் நடிச்சாரு. என்ன 100 படமா நடிச்சாரு? ஒரே ஒரு படம் தான் நடிச்சாரு. ஒரு படம் 2 படம் நடிச்சாரு. என்ன இவர மாதிரியா? இல்ல 2 படம் தான் நடிச்சாரு. சரி, 10 படமே வெய் தளபதி. நீ 10 படம் நடிச்சாலும் ரசிகர் கூட்டம்லாம் இல்ல. இவருக்கு அரசியல் கூட்டம், அவருக்கு ரசிகர் கூட்டம். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க நெக்ஸ்ட். திமுக கட்டுப்பாடோட இருக்குதுங்க. எதை வச்சு சொல்றீங்க கட்டுப்பாடோட இருக்குன்னு? தல இத்தனை வருஷமா பாக்குற மெத்தல யார் தலை செத்தா? அவங்க கம்பி மேல ஏறாங்களா இல்ல பேனர் மேல ஏறாங்களா? சொல்லு. நேத்து திருவண்ணாமலை அந்த மீட்டிங் பாத்தீங்களா? உதயநிதி அவர் டிஷர்ட் போட்டு போய் ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்குறாங்க. உதயநிதி அவர்கள் அதெல்லாம் ட்ரோல் பண்ண யார் வேணா பண்ணலாம் தல. நான் கூட தல டிவிக்கு டிஷர்ட் போட்டு போயிட்டு கஞ்சா அடிக்கலாம், பீடி அடிக்கலாம். அதெல்லாம் நீங்க அதே போல உதயநிதி அவர்கள் மேடையில பேசுறாரு. ஆனா கீழே சேர்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. இதுதான் திமுக கட்டுப்பாடா தல? அதெல்லாம் ட்ரோல் பண்றது யார் வேணா பண்ணலாம் தல. நீ கூட தான் டிவிக்கு டிஷர்ட் போட்டு பண்ணலாம். நான் கூட தான் பண்ணலாம். அது இவரு பண்ணலாம். யார் வேணா பண்ணலாம். அதெல்லாம் பேச்சா எடுத்துக்க முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அந்த கூட்டம் ஓட்டா மாறாது. வெறும் கூட்டமா தான் இருக்கும். அது அவ்வளவுதான். சரிங்களா? வானவில் பார்க்க அழகா தான் இருக்கும். அது நிரந்தரம் இல்ல. உதயசூரியன் தான் நிரந்தரம் அப்படின்னு விஜய் அவர்களை வானவில்லா சித்தரிச்சு உதயநிதி பேசியிருக்காரு. உதயசூரியன் தான் நிரந்தரம் சொல்றாரு. சரி, அது கரெக்ட்டுங்களா? ஆமா தல, கரெக்ட் தான் தல. உதயசூரியன் தான் நைட்ல மறைஞ்சிது. நைட்ல மறைஞ்சாலும் காலைல வராதுல தல. இது என்னைக்கா வருஷத்துக்கு 2 நாள் தான் வரும் அந்த கூட்டம். அந்த கலரு உதயசூரியன் டெய்லியும் வரும். டெய்லியும் வரும். ஆனா இரவானா மறைஞ்சது இல்ல. இரவானா மறைஞ்சாலும் பிரச்சனை இல்ல தல. இது வருஷத்துக்கு 2 வாட்டி கூட வராது தல. 365 நாள் வர முடியுமா? உதயசூரியன் டெய்லியும் வரும். காலைல 6 மணி ஆனா வரும். மேல நைட் ஆனாதான் மறையிறாரு போல. ஆனா வானவில்லு வருஷத்துக்கு 1 வாட்டி கூட தெரியாது. குளிர் சீசன் வந்தா எங்க ஒரு ஓரமா வரும். அவ்வளவுதான் தல.
1 கோடி பேர் கூட்டினாலும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. நான் வந்து விஜய் நான் வந்து தாக்கி- எப்படி சொல்றதுன்னா விஜய்க்கு வந்து கூட்டம் கூடுது. ம். நான் வந்து தப்பு சொல்ல விஜய் வந்து பார்க்கணுன்றதான் கூட்டம் கூடுது தவிர அது வந்து ஓட்ட ஆக்க முடியாது. ஓட்டம் மாறாதுன்றீங்களா? ஓட்ட ஆக்க முடியாது. அது 2026 டிஎம்கே தான். விஜய் இப்போ இங்க வந்தா நான் தான் பார்க்க போவேன். ம். நடிகர் விஜய் நான் பார்க்க போகணும்னு விஜய் எப்படி சொல்ற ஒரு ஆக்டரா பார்க்க போவேன். ம். ஆனா விஜய் டிவிக்கு கச்சா ஆவாரு அவன் தொண்டனா நான் பார்க்க போறேன்னு கிடையாது போக மாட்டேன். ம். என்னோட ஓட்டு டிஎம்கே தான். மேடம், வானவில் பார்க்க அழகா தான் இருக்கும், கலர் தான் இருக்கும், ஆனா அது நிரந்தரம் இல்ல, உதயசூரியன் தான் நிரந்தரம் அப்படின்னு விஜய் அவர்களை வானவில்லா சித்தரிச்சு உதயநிதி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் நிறைய பேசுறாருங்க, அதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்க முடியாது. எது இருந்தாலும் பேசுறது ரெண்டு பக்கமும் பேசுறது இருக்கட்டும், பட் வந்து யார் வந்து ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்றாங்கன்றது தானே விஷயம். ஸோ அதை பார்க்கணும். இவர் வந்து நிறைய வாட்டி எல்லாமே தான் பேசிட்டு இருக்காரு. அவர் ஏதோ கொடுக்கறதுக்கு இவர் பேசுறதுக்கு கமெண்ட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா செயல்ல தான் யாரா இருந்தாலும் செயல்ல நடத்துதான் பார்க்கணுன்ற வர இதுல பார்க்கணும் யார் எப்படி இது பண்றான்னு சொல்லி. போட்டிக்கு போட்டி ஓகேவா, எல்லாரும் ஒரு போட்டின்னா வந்து இதெல்லாம் அந்த வார்த்தைலாம் வரதான் செய்யும். அதையும் சமாளிக்கிறாருல இந்த அண்ணா. ஓகே, விஜய் அண்ணா சமாளிப்பாரு ஓகேவா. எவ்வளவு தெரியும் அவர் வந்து ஒரு கீழ்த்தரமா பேசியிருக்காங்க ஓகேவா. எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாரி. அவருக்கு என்ன தெரியும், படத்துல மட்டும்தான் அவருக்கு நடிக்க தெரியும். இந்த தேர்தல் எலெக்ஷனுக்குலாம் இதுக்கெல்லாம் வராரு ஓகேவா. அவருக்கு என்ன தெரியும், எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் வந்து இந்த இவ்வளோ பெரிய இந்த ஷூட்லேயே வந்திருக்காரு அவரு. இப்போ அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன்லயும் அவர் இந்த வாட்டி வரட்டும், என்னதான் நடக்குது பார்க்கலாம் ஓகேவா. விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்த்துக்கள் அண்ணா ஓகேவா. இந்த டைம் நீங்க வரணும் நான் சாமிட்டு வேண்டிக்கிறேன் ஓகேவா அண்ணா. அப்படிலாம் சொல்ல முடியாது சார், எல்லாமே மக்கள் இது முடிவு பண்றது தான். என்ன சொல்றீங்க? அதாவது அவங்களோட உரிமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்போ புதுசா ஏதாவது டிஃப்ரெண்ட் கொண்டு வரணும் நம்மளோட இது பொறுத்த வரைக்கும். வானவில் எப்பப்போ வந்து போது சொல்றது அப்போ கூட சூரியன் கூட நைட்டு மாதிரி இது காலைல வரலையா அந்த மாதிரி வரும் போனா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் நிரந்தரமா ஆவார். அப்ப தெரியும் வானவில் நிரந்தரமா. அவர் பேசுறதே ஒரு அறிவில்லாத பேச்சு. வானவில் நிரந்தரமா சூரியன் கூட நைட்டு மாதிரி இது காலைல வரலையா, அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களும் ஆரம்பத்தில் அப்படிதானே வந்தாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல எம்ஜிஆருக்கு அப்புறகு, அதுக்கு முன்னாடி அண்ணா, இவங்களுக்கு காமராஜருக்கு அப்புறகு இதே ஒரு இதை பேசி தானே வந்திருப்பாங்க. அவங்களே வந்திருக்கும் போது எங்க தளபதி எங்க அண்ணன் வரமாட்டாரான்னு கண்டிப்பா நாங்களாம் இருக்கிற வரைக்கும் வருவாரு. ப்ரோ அவர்லாம் சொல்லுவார் ப்ரோ, இந்த வருஷம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் நிலைக்காது. 26 வருஷத்துல 2026 இது மேல விஜய் அண்ணாச்சு தான் இது மாதிரி நடக்குமே. அவன்லாம் வேஸ்ட் ப்ரோ. டிஎம்கெல்லாம் பார்க்க தானே போறீங்க, அடுத்த வருஷம் தோத்துரும். டிவிக்கே தான் நிரந்தரம் செய்யல இப்போதைக்கு வந்ததுக்கு. இதுக்கப்புறம் வரப்போகுது டிவிக்கே தான். இதுக்கப்புறம் வந்துடும் டிவிக்கே தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது மேபி ஃபேர் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து வேலூரில் நீங்கள் பார்த்தீங்க, பாண்டிச்சேரிலையும் பார்த்தீங்க, சொல்கிறத யாருமே கேட்கறது கிடையாது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. லைனில் நின்று 4 hours 5 hours லைனில் நின்று எடுத்துகிட்டு போனாங்க ஃபோட்டோஸ். உதயநிதி தான் ரோட்டில் வாக்கிங் போகிறாரு. அவர் டெய்லி மார்னிங்கில் வாக்கிங் போகிறாரு. ஸ்டாலின் தான் போகிறாங்க. யாரும் போய் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு அதிசய பொருள் மாதிரி தான். சும்மா வந்து அதை பார்த்துட்டு போலான்னு வருவாங்களே தவிர தான். நீங்க சொன்னீங்களா வானவில் அந்த மாதிரி தான் வரும் போவோம். அதனால வந்து போறத பாக்குறதுக்கு கூட்டம் வந்திருக்கும், அவ்வளவுதான். அதே போல 1 கோடி பேர் கூட்டினாலும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு விஜயை தாக்கி உதயநிதி பேசியிருக்காரு. இல்ல அது அவங்க இது ஃபர்ஸ்ட் கரூர் ப்ராப்ளமே வந்து இவர் மேலேயும் இவர் வந்து வர இது தெரியலன்னா கூட இவங்க தானே எல்லாமே இது பண்ணணும். அதுக்கு ப்ராப்பரா வந்து இவங்க தானே பர்மிஷன் கொடுத்து எல்லாமே இவங்க தானே பண்ணியிருக்கணும். இவங்க மேல தப்பு இருக்கிறத கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க மேல தப்பு இருக்குன்றதே ஒத்துக்க மாட்டாரு. அவர் ஏதோ பேசிட்டு இருப்பாரு. உண்மைதான் அது. அப்போ திமுக கட்டுப்பாடோட இருக்கா? கட்டுப்பாடு இல்லைன்னா கூட அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு அதுக்கு முன்னே அவங்க ஏற்படுத்திடுறாங்க. அவங்க கரெக்டான டைமுக்கு போயிடறாங்க. இவரு டைம் மிஸ் ஆகி வர்றாரா, தூங்கி எழுந்து வர்றாரா, அதுக்கு என்ன பண்றது? ஆனா நேற்று திருவண்ணாமலை மீட்டிங்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு உதயநிதி போட்டோ போட்ட டிஷர்ட்டோட போயிட்டு ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்குறாங்க. உதயநிதி மேடையில பேசுறாரு. பேசும்போது கீழே மேடை கீழே சேர்ல சரக்கு அடிக்கிறாங்க. இதுதான் திமுகவின் கட்டுப்பாடா? அது கட்டுப்பாடு இல்லையா? தப்பு தானே அது. தப்பு தான் அது. கூட்டத்திலே உட்காந்து சரக்கு அடிச்சிருந்தாங்க. எவ்வளோ மீடியாலாம் பார்த்தோம், அதை கேட்கவே இல்லை. அங்கே அப்படியே பண்ணாங்க. நான் கரெக்டாக தான் நடந்துச்சு. டிஷர்ட்டோட பொண்ணு உதயநிதி டிஷர்ட்டோட பொண்ணு ஒயின் ஷாப்ல போயிருந்தாங்க. அதுதான் ஒயின் ஷாப்பில் போகிறத விடுங்க, மீட்டிங் நடக்கும் போது உட்காந்து குடிச்சாங்க. அந்த இதில் சேர்லேயே உட்காந்து குடிச்சாங்க. அதை கேட்க முடியல. இவர் அதுக்கு போயிட்டாரு. இப்போதான் முதல்ல நம்ம முதுக போகணும், அப்புறமேட்டு தான் அடுத்த முதுக போகணும். நீங்கள் ஒழுங்காம அவனை போய் விஜயை போய் பேசுறது தப்பான விஷயம். என்றும் டிஎம்கே தான் ப்ரோ, என்றுமே டிஎம்கே தான். இப்போ வந்தால் 10 முதலமைச்சர் ஆக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து நேற்று வந்தால் 10 முதலமைச்சர் ஆக முடியுமா?
என்றுமே டிஎம்கே தான். 72 வருஷமா டிஎம்கே தான் இருக்குது. டிஎம்கே தான் முதலமைச்சரும். நாங்க எல்லாமே டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் எல்லாம் ஆளே கிடையாது ப்ரோ. 2026 விஜய் ஜெயிச்சிருவாருங்களா, சிஎம் ஆயிடுவாருங்களா? நம்பிக்கை இருக்கு ஓகேவா, அது ஒரு டவுட் தான் ஓகேவா. நம்பிக்கை தான், நம்பிக்கை இருந்தா ஜெயிச்சிருவாரு அண்ணா. விஜய் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து அவங்க தலைமுறையா அவங்களே ஆள்றாங்க. யாரு? திமுகவே ஆள்றாங்க தலைமுறையா. இந்த வாட்டி வந்து விஜய் அண்ணா வர வைக்கலாம் ஓகேவா. அவர் தான் என்ன பண்றாரு பார்க்கலாம். திமுக மக்களுக்கு எதுவும் நல்ல செய்யலீங்களா? திமுக வந்து நம்ம மக்களுக்கு எல்லாமே நன்மை செஞ்சிருக்காங்க, செய்யல சொல்லல. என்ன இருந்தாலும் வச்சுக்கோ, அவங்க ஆட்சியே பெருகுது. அவங்க அதான் தாத்தா அப்பா அண்ணா எல்லாமே அப்படியே அவங்க வம்சம் வழியே வருது. பேரன் இவங்க எல்லாமே வராங்க, பேத்தி இவங்க எல்லாமே அப்படியே போகுது நீட்டா. ஆமா, நீட்டா போயிட்டு இருக்காங்க. இப்ப இது ஒரு வாய்ப்பு இல்ல விஜய் அண்ணாவுக்கு. இந்த வாய்ப்பை வந்து கைவிடக்கூடாது விஜய் அண்ணா. அதாவது ஆட்சியும் அதிகாரத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லக்கூடாதுல்ல. நான் இப்ப நடத்துறேன், எனக்கு நடத்துறதுக்கு அது வேணும்னு கேட்டா அதை கொடுக்கணும்ல. கொடுத்தா தானே அதை பண்ண முடியும். நானே எல்லாத்தையும் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? இது யாருக்கா இருந்தாலும் எழுணும்ல. அவர் சொல்றதுல ஒரு மொக்க கதை தான். நம்ம எடுத்துக்கலாம் பெரிய கதையா. நம்ம வரப்போதுக்கு அப்புறம் டிவிக்கே தான். 2026 வந்தோடனே ஓட்டு போறோம், ஜெயிக்கிறோம். அப்புறம் அண்ணா ஆட்சி தான். விஜய் மேல 2026 டிவிக்கே மட்டும்தான், டிஎம்கே எல்லாம் வராது. அவர் வந்து ஒண்ணுமே செஞ்சதுல, லேப்டாப் ஒண்ணுமே தந்ததுல, சும்மா வாய் பேச்சு தான். அண்ணா வந்தாருன்னா, விஜய் அண்ணா வந்தாருன்னா எல்லாம் செய்வாரு. எனக்கு திமுக அதிமுக எதுவும் செய்யல மக்களுக்கு. அதிமுக வேணா செஞ்சது தவறு சொல்லலாம். நான் இப்ப இல்ல, இப்ப அம்மா போயிட்டாங்க. இவரு எடப்பாடி வேஸ்ட் தான், ஒரு ஜோக்கு தான் அவரு. மேடம், கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் விஜய் அவர்கள் 18ஆம் தேதி ஈரோட்ல பிரச்சாரம் பண்ண போறாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பிரச்சாரம் பண்றது நல்லதான். நம்மளுக்கு நல்ல அமைச்சர் வந்து சிஎம் வந்தா நம்மளுக்கு நல்லதுதான். சோ வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணும்போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும்? என்ன மெடிக்கல்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லி கேட்குறோம். ஏன்னா நான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டு. எங்களுக்கு ஸ்கீம் மூலமாக மெடிசன்ஸ் வருது. வெறும் 2 years இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நிறைய பேர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் எல்லாம் கஷ்டப்படுறோம் இதனால. அதனால மெடிக்கலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணட்டும் நான் கேட்டுக்கொண்டேன். அதுபோல விஜய் அவர்களை தொடர்ந்து எல்லாருமே தற்கூரின்றாங்க விஜய் கட்சியினர்லாம். சொல்றவங்க தான் தற்கூரியா இருக்கும். யாரும் பிரில்லியண்டா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? பிரில்லியன்ட் யாரும் இன்னொருத்தர் தற்கூரின்னு சொல்ல மாட்டாங்க. அது அவருடைய தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பிரச்சாரம் பண்ணட்டும். அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணா நல்லது தானே. விஜய் வந்தா நல்லா இருக்கும் நாங்க எல்லாமே நினைக்கிறோம். எங்க வீட்ல எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். விஜய் அவர்கள் வந்தா எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. 2027 விஜய் சிஎம் ஆயிடுவாருங்களா? அப்படிதான் நினைக்கிறோம், ஆகணும். இப்போ வரைக்குமே வந்து அது விஜய் பேசுறது எப்படி இருக்குன்னா, லைக் அவருக்கு தெரியாமலா இல்ல, தெரியும் அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு கிளியரா தெரியுது. லைக் அவரோட ஆடியன்ஸை வந்து ஒரு மாஸ் டைலாக் பேசி அது வந்து ஒரு ப்ரொவோகேஷன் மாதிரி தான் வச்சிருக்கு. மாஸ் கிட்ஸ் இல்ல, அதனால மாஸ் டைலாக் பேசுறாங்க. வாவ், நைஸ். ஸோ அதுதான் அவர் பொலிட்டிசைஸ் பண்ணல. இப்போ வந்து ஆளுங்கட்சி பண்ற நிறைய விஷயங்களை வச்சு அவர் பேசினாலே வந்து அவரோட ஆடியன்ஸ் வந்து லைக் இப்படி சொல்ல, அவர் அரசியல் பண்றதுக்கு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டாலே போதும். ஆனா அவர் அதை பண்ண மாட்டாரு. டிஎம்கே தான் நம்மளோட ஒரே எதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறதுனால உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஏதோ ஒரு அட்ரினல் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஓ அண்ணன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு அது ப்ரொவோகேஷன்லயே இருக்காங்க. ஃபுல்லா வெறியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தவிர ஆக்சுவலா ஒரு அரசியல் கட்டுப்பாடோட இருக்காங்களா? எந்த கட்சி கேட்டாலும் அதை சொல்ல முடியாது. பட் ஒரு கொள்கை ரீதியா இறங்கியிருக்காங்கன்னா கொள்கை எதிரியா தானே பார்க்கணும். அவங்க அதை தவிர எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்க வந்து கொள்கை ரீதிங்கிறனால டிஎம்கே அப்போஸ் பண்றோம் அப்படின்றாங்க. பாண்டியில போயிட்டு அண்ணன் என்ன பண்றாரு, அங்க பிஜேபி அரசியல் இருக்கு, அவரோட அவங்கள என்டோர்ஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.